தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன கோரிக்கை. தொடர்ச்சியாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றும் அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவுமே தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு பெரிய ஊக்கமாக இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு புகை மண்டலமாக சென்னை காட்சியளிக்குது. குப்பை கூலமாக இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச வண்ணம் இருக்கு. தொடர்ச்சியாக அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது பல இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோசமான சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கு. எப்படி பாக்குறீங்க சென்னைய பெரிய ஒரு சிட்டி? காலங்காத்தால வண்டி எடுத்துட்டு ஆபீஸுக்கு வரதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி புகை, ரோடு சரியில்லை, தண்ணி. பேசாம தமிழ்நாட்டை விட்டு நம்ம லண்டன், ஜெர்மனி, அமெரிக்காவே போயிடலாமா அப்படின்னு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது இல்லையா? ஸோ என்னன்னா, இப்போ இந்த டிஸ்கஷன் இருக்கு பாருங்க. மழை காலம் வந்தாலே அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஸ்கஷனை எப்பவுமே நடத்திட்டு இருக்கோம். மழைக்கு நம்ம தயாராக இருக்குமா? அரசு தரப்புல அப்புறம் போட்ஸ்லாம் இருக்கு. நாங்கள் சில மையங்களெல்லாம் அமைச்சு வச்சிருக்கோம். அதே போல மோட்டார்ஸ்லாம் வச்சிருக்கோம், பம்ப் செட்லாம் வச்சிருக்கோம் தண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி அரசு தரப்புலையும் சில விஷயங்கள்லாம் சொல்லி நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் கடைசியில் நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே மழை நல்லா காட்டமா பெஞ்சுதுன்னா நம்ம மாட்டிக்கிறோம், மழை மைல்டா பெஞ்சுதுன்னா நம்ம தப்பிச்சிடுறோம். ஸோ கடைசியில் நம்மளை காப்பாத்துறது எதுவா இருக்குன்னா இயற்கை தான். திடீர்னு நல்லா மழை பெஞ்சதுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 23 பார்த்தா சைக்ளோன், நல்ல பெரிய ஒரு சைக்ளோன் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, உயிரிழப்பும் நிறைய ஏற்படுத்துது. 15-16 பேர் இறக்குறாங்க. அதுபோக ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வீடுகள்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணப்படுறாங்க, அந்த கேம்ப்ஸ்லாம் தங்க வைக்கப்படுறாங்க. நிறைய சேதம் ஏற்படுது. வீடுகள் டேமேஜ் ஆகுது, வாகனங்கள், ஃபர்னிச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டேமேஜ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு சோஃபா வாங்குறதுனா ஒரு 4-5 வருஷம் உழைத்து சேமிச்சு ஒரு சோஃபா வாங்குவோம், ஃபர்னிச்சர் வாங்குவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம். இப்போ நம்ம இன்டீரியர்லாம் பண்ணுறோம்னா அதுக்கு 50-60,000 ரூபா ஆகும். ஒரு சின்ன வீட்டுக்கே 50,000-60,000 ருபீஸ் ஆகும் நம்ம பெயிண்ட்லாம் பண்ணுறதுக்கு. தண்ணிலாம் உள்ளே பூந்தாச்சுன்னா ஃபுல்லாக கரை படிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பவும் ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இல்லாததால ஆயிரக்கணக்கான ரூபாய் நமக்கு நஷ்டமாகுது. சில நேரங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் நமக்கு நஷ்டமாகுது. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அரசு தரப்புல இருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை நிவாரணமா நமக்கு கொடுப்பாங்க. அது எந்த வகையிலையும் காம்பன்சேட்டே பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன சிக்கல்னா, இந்த டிபேட் பாருங்க எப்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. மழை காலம் வரப்போகுது, அதுக்கு நம்ம தயாரா இருக்குமா அப்படின்ற இந்த டிபேட் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம தயாரா இல்லை, நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. அரசு தரப்புலையும் பார்த்தோம்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, 99% முடிஞ்சிருச்சு, 80% முடிஞ்சிருச்சு, அது இதுலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தா பெருசா ஒர்க் இன்னும் ஃபுல்லா முடியல. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆர்டிகிள் படிக்கிறேன், நேத்து படிக்கிறேன் ஹிந்துல, ஏறக்குறைய 107 இடங்கள்ல ப்ராப்பரான கனெக்டிவிட்டி இல்லை, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்ல கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. இப்போ நமக்கு இப்போ மழை காலமும் நெருங்கிருச்சு. நாளைக்கு நல்ல காட்டமா ஒரு மழை பெய்யுதுன்னா நம்ம தாங்குவோமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இப்போ மழை காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும். ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயாச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரியா முடிச்சிருக்கணும். இன்னும் அதெல்லாம் நடக்கல. இன்னும் நம்ம எதை நம்பி இருக்கோம்? பம்ப் செட்டை நம்பி தான் நம்ம இன்னும் இருக்கும். பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா திராவிட மாடல், நம்ம பயங்கரமா பொருளாதார ரீதியா வளர்ந்துட்டோம், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அளவுக்கு வளர்ந்துட்டோம், யூரோப் அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறோம். கடைசியில் நம்ம எதை நம்பி இருக்கோம்னா போட்ஸ், அப்புறம் பம்ப் செட், மோட்டார்ஸ், இதெல்லாம் நம்பி இருக்கும். அது காரணமே என்னன்னா, நம்ம கிட்ட ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால பெரிய வெள்ளத்தை, பெரிய மழையை ஹேண்டில் பண்ண முடியல. அதை தான் நீங்க சரி பண்ணணும். அதுதானே பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். அதை நீங்க சரி பண்ணியாச்சுன்னா நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். இப்ப நம்ம எதுக்கு இதை பேசுறோம்? ஒரு சின்ன மழை பெய்யுது, நேத்து நல்லா மழை பெய்யுது, உடனே இப்ப நமக்கு கான்பிடன்ஸ் இல்லை, ரைட்? இதே மாதிரி இன்னும் 2 நாள் பெஞ்சுதுன்னா சிக்கல் தான் தெரியுது. ஆமா, தண்ணி அங்கங்க தேங்குது, நிறைய சிக்கல்கள் வருது. ஸோ இப்போ நமக்கே ஒரு சின்ன பயம் வருது. உடனே நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்.
நமக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து நம்ம இதெல்லாம் பேசவே மாட்டோம். இப்போ சிங்கப்பூர் எடுத்துப்போம். சிங்கப்பூர் இந்த மாதிரி பம்ப் செட்டை நம்பியா இருக்காங்க. சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டா அங்க நல்ல எக்ஸ்டென்சிவான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. பல நூறு கிலோமீட்டர் நீளமான சிஸ்டம் அங்க இருக்கு. அதை ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாம்ஃபோர்ட் டைவர்ஷன் கெனல்னு சொல்லுவாங்க. அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பெரிய வெள்ளம்லாம் வந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸ்ல அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பெரிய பெரிய மேசிவ் டேங்க்ஸ், அந்த மாதிரி நிறைய டேங்க்ஸ் வச்சிருக்காங்க. இது போக வேற நிறைய சிஸ்டமும் அவங்க வச்சிருக்காங்க சிங்கப்பூர்லாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கட்டியிருக்கோமா? இங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை போட்டுருவோம், ஏதோ 4000 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னும் முடியல. நம்ம ப்ராப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியா ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சது அது ஒண்ணுதான். அதையும் ஒழுங்கா பண்ணல. இப்ப லண்டன் எடுத்துக்கிட்டோம்னா லண்டன்ல உங்களுக்கு தெரியும் தேம்ஸ் பேரியர்பாங்க. தேம்ஸ் நதியில பார்த்தோம்னா ஒரு பேரியர் ஹை டைட்லாம் வரும்போது மேலே ஏறும், மேசிவா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகளா வெள்ளத்தை அந்த நகரம் ஃபேஸ் பண்றதுனால அதை கவுண்டர் பண்றதுக்காக 1980s நினைக்கிறேன் கட்டுறாங்க. இன்னைக்கும் பார்த்தா அது நல்லா பிரம்மாண்டமா இருக்கும், அப்படி நல்லா ஏறி வரும். ஸோ வெள்ளத்தை அது ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்ல இதெல்லாம் இருக்கு. நம்ம கிளைம் பண்றது என்ன? நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தா பெரிய லெவல்ல அட்வான்ஸ்டான நாடுகள் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அது இதுன்னு சொல்றோம் நம்ம. ஆனா இங்க பேசிக்கான விஷயங்கள் இல்லை. ஒரு மழை பெஞ்சதுன்னா நம்ம இயற்கையோட மர்சியில நம்ம விடப்படுறோம். அதுவும் பெரிய மழை எல்லாம் கிடையாது. நார்மலா எல்லா ஊர்லயும் பெய்யுற மழை தான் சென்னையிலயும் பெய்யுது. ஆனா சென்னை மட்டும் மாட்டிக்குது. பெரிய மழையே பெய்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வேணும். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பில்ட் பண்ணணும். ஒன்னு என்னன்னா சிட்டியை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி கட்டல. இப்ப வேளச்சேரியில அதான் சிக்கல். வீடுகளை கண்ட இடத்துல கட்டி வச்சிருக்கீங்க. அதை யாரு மானிட்டர் பண்ணணும்? அரசு ப்ராப்பரா மானிட்டர் பண்ணிருக்கணும். தவறான இடங்கள்ல வீடுகள் கட்டப்படும் போது அதுக்கு நீங்க அனுமதிச்சிருக்க கூடாது, அதை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஆனா அதுக்கு அனுமதி வழங்கப்படுது, எல்லா இடங்களையும் வீடுகள் கட்டுறாங்க. அது காரணம் சிஸ்டம் கரப்டா இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. ஸோ நகரத்தை முதல் நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி அமைக்கல நகரத்தை. ரெண்டாவது நகரத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்ணல. அது எதுவும் பண்ணாம ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் டீல் பண்றது. நம்ம யோகத்துக்கு மழை நல்லா பெய்யலைன்னா தப்பிச்சிருவோம், மழை நல்லா பெஞ்சதுன்னா மாட்டணும், முடிஞ்சது நம்ம கதை. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி நம்ம எப்படி வாழ முடியும்? இப்ப சிங்கப்பூர்ல இருக்கவங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பான். அவங்களுக்கு தெரியும் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பெரிய மழை பெய்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவன் அதை பத்திலாம் யோசிக்க மாட்டான். சிங்கப்பூர்காரன் வேற விஷயத்தை பத்தி யோசிப்பான். எப்படி நான் ஆபீஸுக்கு போகலாம், மழை பெய்யும், மழையில எப்படி நனைஞ்சிட்டு போலான்றதை பத்தி யோசிப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி மழை பெய்யும் போது நமக்கு வீடு இருக்குமா இருக்காதான்னு அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவன் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருப்பான். இப்ப நம்மன்னா உடனே மாடிக்கு போலாமா, வேற வீட்டுக்கு போலாமா, நம்ம காரை பிரிட்ஜ் மேல பார்க் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரியான கவலைகள் அவனுக்கு கிடையாது. அப்படிதானே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது நம்ம இந்த மாதிரியான சிக்கல்களை ஃபேஸ் பண்ணணும்னா இன்னும் எத்தனை வருஷம் அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது? பெரிய அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேட், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இப்ப நீங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ப்ராப்பர்ட்டி ரேட் என்னன்னு கேளுங்க, 2-3 கோடி ரூபாய் சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரவுண்டும். நான் கம்மியா சொல்றேன், ஒரு கிரவுண்ட் அதுக்கு மேல கூட போகும். இவ்வளவு டாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, இவ்வளவு ரேட்டுக்கு அது விக்குது. ஆனா உங்களுக்கு இந்த நகரத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண முடியல. நான் 2 கோடி ரூபாய் கொடுத்து லேண்டும் வாங்கணும், அதுக்கப்புறம் தண்ணியில ஸ்விம்மிங்கும் அடிக்கணும். எதுக்கு இதெல்லாம்? ஸோ இந்த கண்டிஷன்ல தான் நம்ம சிட்டி இருக்கு. இந்த கண்டிஷன்ல இருந்துகிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய பில்டப் இருக்கு பாருங்க. நம்ம உட்கார்ந்துட்டு அடி ஸ்காண்டினேவியா, லண்டன், சுவிட்சர்லாண்டுன்னு அவங்க கிட்ட எல்லாம் போறது நம்ம. அதே போல இப்ப நம்ம மழையை பத்தி பேசும்போது சென்னை முழுக்க நிறைய பகுதிகளில் கடுமையான மழை இப்ப பெஞ்சிட்டு இருக்கு, நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. ஸோ இப்போ நிறைய அப்டேட்ஸ் பார்த்தோம்னா குயிக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ மழை குறித்து உங்களுக்கு நியூஸ் அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக வேணும், செய்திகள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்புக்கான லிங்கை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ 4000 கோடி ஒதுக்கி இருக்கோம், அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2023 சொல்லியிருந்தாங்க. ஆனா 2023 வெள்ளம். இப்போ நாளாச்சு, இப்போ 2025. இப்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் தயாராக இருக்கோம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்றாங்க. ஆனா பார்க்கும்பொழுது நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கு, செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மோட்டரை வச்சு. ஓகே, இப்போ
இந்த 4000 கோடியை சரியா செலவு பண்ணியிருந்தா இந்த நிலைக்கு சென்னை வந்திருக்காது அப்படின்றாங்க. ஒரு 2 வருஷத்துல நீங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2025 நீங்க பயந்துருக்க தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 4000 கோடி சரியா செலவு பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் சென்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம இதை டீடைல்டா ஆக்சுவலா அனலைஸ் பண்ணணும். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா தொடர்ச்சியா அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவங்க சொன்னது என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்றதான் 2 இயர்ஸாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரியான கிளைம்லாம் எதுவும் இல்லை. இந்த தடவை இல்லை ஒர்க் முடியலன்ட்டாங்க. நிறைய இடங்கள்ல இன்னும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நான் சில பிடபிள்யூடி நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சென்னையில ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸை பில்ட் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்குன்றாங்க. ஏன்னா இது ஃபிளாட்டான பகுதி. ஸோ ஒரு ஏரியால இருந்து தண்ணி எடுத்து இன்னும் வெளியேற்றுறதெல்லாம் கஷ்டமான விஷயம். ஃபிளாட்டா இருக்கும்போது தண்ணி ஈஸியா மூவ் ஆகுது இல்ல, அந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அதனால இங்க நீங்க அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னா அதை சயின்டிபிக்கா ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி கரெக்டா நீங்க பிளான் பண்ணி பண்ணலன்னா அது சரியா ஒர்க் ஆகாது. ஸோ அங்க நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. ஸோ நம்ம இதை பத்தின பெரிய டீட்டெயில்ஸ் தெரியாம நம்ம ரொம்ப பேச முடியாது. ஸோ இந்த சிக்கல்கள் இருக்குன்றத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப் த ரெக்கார்ட் நம்ம பேசும்போது நிறைய பேர் இதை ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் ஒர்க் முடியாம இருக்குன்னா ஏதோ சிக்கல்கள் இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஸ்மூத்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியலன்னு தான் நான் பாக்குறேன். 4000 கோடி ரூபாய் நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அதை ஆட் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தா பெரிய லெவல்ல வேல்யூ ஆட் பண்ணல. அது இருக்கும் போதும் மழை பெய்யும் போது வெள்ளம் இன்னும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ப்ராப்பரான ஒரு பெனிஃபிட் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸால இன்னும் நமக்கு ஏற்படலை. அதுக்கு நான் சொன்னது போல அது ப்ராப்பரா இன்னும் கம்ப்ளீட்டும் ஆகலை. ஸோ பார்ப்போம், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி அதான் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ரோடு போடுற மாதிரி சும்மா கரெக்டா ஈஸியா ரோடுன்ற பேர்ல ஏதோ ஒன்று கருப்பா போட்டு போக முடியாது. அது ப்ராப்பரா நீங்க கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். அதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு நகரம் பில்ட் ஆகுது அப்படின்னா, வளருது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அங்க வந்து சாலைகள் சரியாக இருக்கணும், மின்சாரம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளட் எல்லாம் அடிக்கடி வரக்கூடாது. எப்பயாவது வரலாம். ஆனா வருஷம் இது ஒரு பிரச்சனையாவே இருந்தது. ஃப்ளட் வரலாம், அதை நமக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இதையும் தாண்டி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சாலை வந்து சரியாக இங்க சென்னையில கிடையாது. பெரும்பாலான சாலைகள் சரியாக இருக்கிறது இல்லை, குண்டு குழியுமா தான் இருக்கு. வருடம் வந்து மக்கள் தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க தண்ணி வெள்ளத்துல. ஆனா இதெல்லாம் தாண்டி சென்னை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் சரியா இருந்தா சென்னை இன்னும் பெரிய அளவுக்கு போயிருக்கும் இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? 100% தமிழ் மக்கள் என்ன பொறுத்தளவுல ப்ராப்பரான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்திருந்தா தமிழ்நாடு எங்கேயோ இருந்திருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டான இன்னும் நல்லா செழிப்பான ஒரு மக்களா இருந்திருப்பாங்க. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க. நான் சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன். வெள்ளம்லாம் வரக்கூடிய காலத்துல கூட வெள்ளம்லாம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்பிரிட்டோட அடுத்த நாள் களத்துல இறங்குறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ரோட்ல ஆக்டிவிட்டி இருக்கும். ஒரு ஸ்பிரிட்டோட, ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட களத்துல இறங்கி மக்கள் அடுத்தது டக்குன்னு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. பிரச்சனை வரும்போது கலெக்டிவாகவும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயம்லாம் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய உண்டு. அதே மாதிரி நீங்க சொன்னது போல இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லைன்னா இப்ப என்ன நடக்குது? வெள்ளம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் வெள்ளம் வரும்போது என் சேவிங்ஸ் ஃபுல்லா காலி ஆயிடும். இப்ப நான் ஒரு 2 லட்ச ரூபா பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வீட்டுல வெள்ளம் புகுந்துருச்சு, என் சோஃபா செட் போயிருச்சு, ஃப்ரிட்ஜ் போயிருச்சு, செவர்லாம் அழுக்காயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அந்த 2 லட்ச ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும்? என்னோட சேவிங்ஸ் ஃபுல்லா காலி ஆயிடும். இந்த வெள்ளம் வராம இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த 2 லட்ச ரூபாவோட சேர்த்து இன்னும் 2 லட்ச ரூபாவை சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபாவை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். ஒரு கடையை போட்டிருப்பேன், ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸை போட்டிருப்பேன், ஏதோ பிசினஸ் எதுவும் பண்ணிருப்பேன். இன்னும் 2 பேருக்கு நான் வேலையை கொடுத்துருப்பேன். ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அது மாறி இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுது? தேவையில்லாம ஏற்கனவே என் கையில சோஃபா இருக்கு, ஏற்கனவே என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு, அது ஃபுல்லா வீணாகுது. திரும்ப தேவையில்லாம அதை நான் வாங்குறேன். ஸோ இருக்கிற பொருளையே திரும்ப நான் ரிப்ளேஸ் பண்ண வேண்டியது. அது எதனால? உங்களோட இயலாமையால. உங்ககிட்ட ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியல உங்களால. அதனால நான் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் 23ல வெக்கேட் பண்ணப்படுறாங்க. வெக்கேட் பண்ணி வேற சென்டர்ஸ்ல அவங்கள தங்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் வீடு போயிருக்கும்ல. அப்போ அவங்கெல்லாம் திரும்பவும் அவங்களோட வீடுகளில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், வாகனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய லாஸ் அவங்களுக்கு.
ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி நம்ம உழைக்கிறோம், இதெல்லாம் தாண்டி வெல்த்தை ஜென்ரேட் பண்ணுறோம். இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்வீஸ் நமக்கு இருக்குது, நல்ல அட்வான்ஸ்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த விஷயம்லாம் இருந்ததுன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இப்போ ஒர்க் பண்ணால் நம்ம ரெடியாக இருக்கும், காலையில் எந்திரிச்சு வரோம், வர வழியில் நான் ரோடை பாருங்கள், இந்த கஷ்டமான மோசமான ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணி தண்ணியில் ஏறி மழை பெஞ்சா சகதி ஆயிருது, வெயில் அடிச்சா ஒரே டஸ்டா இருக்கு, ரொம்ப சின்ன சின்ன ரோட்ஸு, பயங்கரமான டிராஃபிக்கு, பொல்யூஷன், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆவரேஜா 1.5 மணி நேரம் நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. போயிட்டு வர்றதுக்கு நான் சொல்றேன், 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒர்க்கும் பண்ணணும். ஸோ ஒர்க்கு ஒரு 10 மணி நேரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அது போக 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட டிராவலிங் டைம் கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 1/2 hour இருக்குன்னு வச்சுப்போம், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour அவன் ஒர்க்கில் செலுத்துவான். ப்ரொடக்டிவிட்டி அப்போ என்ன ஆகும், 10 hours இன்னும் 1 hour சேரும்போது ஒரு 10% அவனோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவனோட ஹெல்த்து பெட்டராக இருக்கும், அவனுக்கு முதுகு பிரச்சனை வராது, ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க மாட்டான், இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, இந்த சுவாச பிரச்சனைகள்லாம் வராது, இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பரான விஷயங்கள் பண்ணியாச்சுன்னா நான் இன்னும் ஹெல்த்தியாக இருப்பேன், நான் இன்னும் ப்ரொடக்டிவாக நல்லா செயல்பட முடியும். பட் இங்கே என்ன ஆகுது, நான் 1.5 மணி நேரம் ரோட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் நான் 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் பயங்கரமான ரிசல்ட் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, நான் உழைக்க ரெடியாக இருக்கேன். இதெல்லாம் தாண்டி 11% ஜிடிபி, அப்போ யாருக்கு கிரெடிட் போகணும்? மக்களுக்கு தான். ஆமாம், இந்த இவர் வடிவில் சொல்லுவார், அடி வாங்கின அந்த கப்பு எனக்கு தான்ற மாதிரி நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ் மக்கள். ஸோ அதனால தமிழ் மக்கள்கிட்ட இயல்பாகவே அந்த என்டர்பிரனியரியல் ஸ்பிரிட் இருக்கு, இயல்பாகவே அவங்களுக்கு இந்த சேலஞ்சஸை மீறி செயல்படக்கூடிய அந்த வேகம் இருக்கு. அதனால நம்ம ஒரு 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 அட்வான்டேஜ் நமக்கு எப்பவுமே ஜென்ரலா இருந்திருக்கு. ஓகே, அடுத்ததாக தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு விஷயம், மற்ற பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க, தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ எப்பொழுதுமே இது வந்து வரும். கிருஷ்ண ஜெயந்திக்கு வரும், தீபாவளிக்கு வரும், இப்படியான விஷயங்களுக்குலாம் வந்துகிட்டு இருக்கோம். இப்பொழுதுமே அந்த இது வந்துச்சு. ஆனால் உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பகிரப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நம்பிக்கை உடையவங்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் வந்து சொல்றாரு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஊடகம் எடுத்து போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதில் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு என்னன்னா, இப்பொழுது நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றதுக்காக நீங்க வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த இப்போ ஜாதி கூட தான் ஒருத்தனுடைய நம்பிக்கை, அதுக்காக வந்து ஜாதி நம்பிக்கை உடையவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவீங்களா, நான் அவனை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, அதுல இருந்து நீங்க நகரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துல பேசுறாரு. இப்படி பாக்குறீங்க, இந்த வாழ்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அல்லது நம்பிக்கை உடையவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படி சொல்லலாமா, எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து இது ஒரு விஷயமே கிடையாது, வாழ்த்து சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு நாத்திகனா இருக்கலாம், நான் ஹிந்துவிசம் அக்செப்ட் பண்ணாத ஒரு ஆளா இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் வாழ்த்து சொல்லலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வாழ்த்து சொல்ற மாதிரி தீபாவளிக்கும் சொல்லலாம், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, அரசியலுக்காக சில விஷயங்களை யூஸ் பண்ணிடுறது. சில காலகட்டங்கள்ல அது உங்களுக்கு மைலேஜும் கொடுக்கும், குறிப்பா 60கள் 70கள் 80கள்லாம் நீங்க நாத்திகம் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து அரசியல் ரீதியா மைலேஜ் எடுக்கிறீங்க. பார்ப்பனிய எதிர்ப்பு, அப்புறம் ஹிந்து மத எதிர்ப்பு, இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து உங்களுக்கு மைலேஜும் கிடைக்குது. அப்போ மைலேஜ் கிடைக்கும்போது அதை நல்லா கையில் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தவறான விஷயங்களை கையில் எடுத்து மைலேஜ் எடுக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும், காலங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, காலம் மாறிடுச்சு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீங்கள் எதிர்ப்பை பேச முடியாது, நாத்திகம் இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி பேச முடியாது, பார்ப்பன எதிர்ப்பு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பேச முடியாது, ஹிந்து எதிர்ப்பு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீங்கள் பேச முடியாது. ஸோ இப்போ பொலிட்டிக்கலாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு, நார்மலாக மற்ற எல்லாரையும் மாதிரி வாழ்த்தெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. ஆனால் வாழ்த்து சொன்னால் அவங்க கூட இருக்கக்கூடிய தீக்காட்கள்லாம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ இப்போ அவங்களையும் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும், வாழ்த்தையும் சொல்லி ஓட்டு வாங்கணும். ஸோ நாங்கள் உங்களால் தான் அவங்க சாதாரண மக்கள்கிட்ட கனெக்டிவிட்டியும் ஏற்படுத்தணும். ஸோ அதனால ரைட், நீங்கள் சொன்னது போல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் ஹாப்பி தீபாவளின்னு எல்லாரும் சொல்லல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பிக்கை இருந்தால் என்ன, இல்லைன்னா நான் சொல்லிட்டு போகிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இது இப்போ காம்ப்ளிகேட் ஆகுது. ஏன் காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா, உங்களோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. நீங்கள் ஒரு காலத்தில் மைலேஜ் எடுத்திருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி லாபத்தை அறுவடை பண்ணிருக்கீங்க ஒரு காலத்துல, அது தப்பான அறுவடை அது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அது சிக்கல்களை ஏற்படுத்துது.
எனக்கு தெரிஞ்சு இப்ப இவ்வளோ காம்ப்ளெக்ஸா கூட நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது திமுகவுக்கு. ஏன்னா இப்ப கருணாநிதி அவர்கள் அப்கோர்ஸ் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அவரு வாழ்த்து சொல்ல மாட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு காலத்துல அதுக்கான மூட் இருந்தது, அவரோட பொலிட்டிக்ஸ்க்கான மூட் இருந்தது. ஸோ அதனால அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ரிவர்ஸ் பண்ணா நல்லா இருக்காது, ஸோ அவரு ரிவர்ஸ் போல. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த கம்பல்ஷன் கிடையாது. குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கம்பல்ஷன்லாம் கிடையாது. நல்லா போல்டா சொல்லிட்டு போகலாம், ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை அதுல. பட் இருந்தாலும் இப்ப அந்த கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இருப்பாங்க, திராவிட சிந்தனையாளர்கள், சித்தாந்தத்தை ஏற்றுக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன அழுத்தங்கள்லாம் போடுவாங்க. அவங்களெல்லாம் பெருசா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் நல்லா போனா திராவிடன் இன்டெலக்சுவல்ஸ் ஒரு 50 பேர் இருப்பாங்க. 50 பேர்? ஆமா, 8 கோடி பேர்ல 50 பேர் தான் இருப்பாங்க சென்னையில. வேற எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஸோ இப்போ சீமான் வீட்டை போய் முற்றுகையிட போறோன்னு போனாங்களே, இப்போ எவ்வளவு பேர் வந்தாங்க? நல்லா போனா 500-600 பேர் வந்திருப்பாங்க. அதிகம். ஆமா, 30-40 அமைப்புகள் சேர்ந்து. ஸோ அதனால இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு. இதான் உண்மை, ஃபேக்ட் தான். ஸோ அதனால பெருசா அவங்க வருத்தப்படுவாங்கலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கனால பெருசா எலக்டோர்லாம் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி, ஓகே முடிவு பண்ணிட்டீங்க, ரைட்டு, நமக்கு இப்ப தேவை ஓட்ஸ் எல்லாம் தேவை, ஓகே தீபாவளி வாழ்த்துக்கள்னே கான்ஃபிடண்டா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க சிக்கல் என்னன்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது கூட தப்பு கிடையாது. நீங்க ஆன்டி ரிலிஜன் ஸ்டாண்ட் எடுக்கலாம், ஆனா அதுல கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஹிந்துவிசம்க்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, எதனால எடுக்கிறீங்க? நீங்க ஏத்திசம் புஷ் பண்றீங்க, ரிலிஜன்ல கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசுறீங்க. அப்ப அது எல்லா ரிலிஜனுக்கும் அப்ளை ஆகும். அது கிறிஸ்டியானிட்டிக்கும் அப்ளை ஆகும், இஸ்லாமுக்கும் அப்ளை ஆகும், ஹிந்துவிசமுக்கும் அப்ளை ஆகும், மற்ற ரிலிஜன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இதுல குறிப்பிட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை தான் டார்கெட் பண்றீங்க. அப்ப அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஸோ எலக்டோரலா அரசியல் தேவைகளுக்காக நீங்க சில விஷயங்களை ஃபோக்கஸ்டா பண்றீங்க. அது இப்ப பேக் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்பயுமே தான் நான் பெரிய பிரச்சனையா பார்க்கல. ஒன்றும் இல்லை, சொல்லியிருக்க கூடாதுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லிட்டு போகலாம், ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு போயிடலாம், தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடலாம். என்ன பெரிய என்ன யார் என்ன கேட்க போறா? கூட 50 பேர் கோவப்படுவாங்க. அதான் நான் சொல்றேன், திராவிட இன்டெலக்சுவல்ஸ் ஒரு 50 பேர் கோவப்படுவாங்க, திராவிடவாதிகள் ஒரு 50 பேர் கோவப்படுவாங்க. அதனால என்ன ஆயிப்போச்சு? இப்ப என்ன பெருசா குறைஞ்சு போகுது? திமுகவுக்கு 50 ஓட்டு கம்மியாகும், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை கிடையாது. இப்பயுமே அது காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. பட் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமா இப்படி எல்லாம் பேசி, நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் பேசி எடுத்து ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டட் ஆக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கான தேவையே இல்லை. ஓகே, இந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம் இல்லைங்களா? அதாவது இதுதான் காம்ப்ளிகேட்டட்ன்றீங்க. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படின்னா அப்ப எல்லா நம்பிக்கையும், எல்லாத்துக்கும் எல்லா நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி போயிருவீங்க. உங்களுக்கு தேவை இருக்குங்க பொலிட்டிக்கலா, ஸ்டாண்ட மாத்திக்க வேண்டியதான். கம்யூனிஸ்டுகள் ஸ்டாண்ட மாத்தலையா? திமுகவோட நீ கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். தேவைன்னா ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இப்போ ஓட்ஸ் வேணும். பிஜேபி உள்ள வந்துட்டாங்க, பிஜேபி ஆன்டி ஹிந்துஸா உங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதை உடைக்கணும். அதானே உங்க பிரச்சனை. அப்ப ஓப்பனா பேசுங்க, அவ்வளவுதான். தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே, என்ன பெருசா குறைஞ்சு போகுது அதுல? சாதாரணமா எல்லா தலைவரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கருணாநிதி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யூ டர்ன் போடுறதுல சிக்கல் இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்ஸை கையில் எடுத்தவர், அப்படி எடுத்த ஒரு மனிதர் ரிவர்ஸ்ல போறதுல மேபி அவருக்கு சிக்கல் இருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எங்க ஜென்ரேஷன் என்ன பிரச்சனையாச்சு? யாரு கேட்க போறா? தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றாங்க, யார் என்ன கேட்க போறாங்க? முதல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தீபாவளி அப்படின்றது ஒரு மதம் சார்ந்தே நிறைய பேர் பாக்குறது இல்ல. முஸ்லிம்ஸும் வெடி வெடிக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸும் வெடி வெடிக்கிறாங்க, ஸ்வீட்ஸ் பகிர்ந்துக்கிறாங்க. ஹிந்துஸுக்கே நிறைய பேருக்கு எதுக்கு தீபாவளி கொண்டாடுறன்னு தெரியாது. அது என்னன்னா, அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறோம், குளிக்கிறோம், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், புது உடை கொடுத்துறோம், இனிப்பு, அவ்வளவுதான். அது கான்செப்டா பார்த்தேன்னா எனக்கு கூட என்னன்னு தெரியாது, கான்செப்டா தெரியாது. ஆனா ஹிந்துஸே கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து, மற்றபடி அதுக்குள்ள இது ராவண எதோ கதை சொல்றாங்க, நிறைய கதை சொல்றாங்க, புராண கதையெல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த டீப்ல போயிட்டு நம்ம அணுக வேண்டாம் அப்படின்றது ஒண்ணு. என்னன்னா, நீங்க நிஜமாவே சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தீங்கன்னா எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ரிலிஜனையே அட்டாக் பண்றீங்க. ரிலிஜனுக்குள்ள கேஸ்டும் இருக்கு. ரிலிஜன் சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துது, அதான உங்க ஆர்கியூமெண்ட். சாதிய கட்டமைப்புக்கு தேவையான தியரிட்டிக்கல் ஜஸ்டிபிகேஷன் எங்க இருந்து வருது? மதத்துல இருந்து வருது. மதம் சாதிய கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ நீங்க சாதிய கட்டமைப்பை உடைக்கணும்னா ரிலிஜனையும் நீங்க அடிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வரீங்க, அந்த விஷயம் எல்லாம் பண்றீங்க. ஸோ இப்ப நீங்க ஒரு நிஜமாவே சொசைட்டியை மாற்றக்கூடிய இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டோ ஒரு பார்ட்டியாவோ இருக்கீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த காலம்லாம் போச்சு. நீங்க இப்போ ஓட்ஸ் வாங்கணும், அதுதான் உங்களோட ஒன்லி அஜெண்டா. எதுக்கு இந்த சிக்கல், எதுக்கு இந்த பேர்டன் நம்ம தூக்கி வச்சுக்கணும்? ரெண்டாவது, கம்ப்ளீட்டா ஏத்திசம்ன்றது எந்த நாட்டிலையுமே செல்லாதுங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள்லாம் எடுத்துப்போம்.
ஒரு காலத்துல கிறிஸ்டியானிட்டியும் ரொம்ப ரிஜிடான ஒரு ரிலிஜனா தான் இருந்தது. இன்னைக்கு ரிஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்களே, லிபரலான ஒரு ரிலிஜனா மாத்தி வச்சிருக்காங்களே. ஒரு காலத்துல போப்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஏகப்பட்ட அட்டூழியங்கள் சர்ச்சோட பேர்ல இருந்து நடக்கும். இப்ப அதெல்லாம் நடக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும். சோ அன்னைக்கு ஓகே, அன்னைக்கு ரிலிஜன்ற பேர்ல நிறைய தவறுகள் ஒரு காலத்துல நடந்திருக்கலாம், கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நிறைய நடந்திருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு மாறிடுச்சு இல்லையா? சரி, அப்படியே நிஜமாவே பிரச்சனை இருந்தா அப்ப ரிஃபார்ம் பத்தி நீங்க பேசுங்க. நல்லா நீங்க அதுக்கு அதை பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். அப்ப உங்க அமைப்புக்கு இருக்கணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பிராக்டிகலா என்ன வேணும்? உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஓட்ஸ் மட்டும் தான் வேணும். அப்ப முடிச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். எதுக்கு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல சொசைட்டி எங்களுக்கு மாத்தணும், எங்களுக்கு இன்னும் அந்த பழைய கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா ரைட், அப்ப அங்க இறங்கி ஸ்ட்ராங்கா சண்டை போடுங்க. ரெண்டும் இல்லாம ஏன் நடுவில் போய் குழப்பிட்டு கஷ்டப்படுறீங்க? நீங்க டைரக்டா தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொன்னா யாரும் எதுவும் உங்களை கேட்க போறது கிடையாது. ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப சிம்பிளான ஒரு விஷயம், பேசிக் டீசென்சி என்னன்னா, ஒரு பண்டிகை நமக்கு பிடிக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அப்ப நம்ம வாழ்த்து சொல்லிட்டு அந்த மூடை நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இங்க திராவிட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா எப்பவும் தீபாவளி வரும்போது ஒரு 5-6 பேரு அப்பதான் அவங்க தீபாவளி எதிர்த்து ஒரு வீடியோ போடுவாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான். மனிதன் 350 நாள் ஒர்க் பண்றான். ஏதோ இந்த மாதிரி ஃபேமிலியா ஊர்ல இருக்கவங்க எல்லாமும் சேர்ந்து குடும்பமா இருக்கிற நாள்னா தீபாவளி, இந்த மாதிரி 4-5 நாள்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அவன் ஏதோ குடும்பமா சேர்ந்து ஜாலியா இருக்கான். அப்பதான் இவங்க இவங்களோட கடவுள் எதிர்ப்பு, நாத்திகம், தீபாவளி எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. பெரிய யூடியூபர்ஸ் கூட பாருங்க, ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு வீடியோ போடுவாங்க. உங்க ஸ்டாண்டு கரெக்ட் தப்பு, நீங்க பேசுறது உண்மை தவறு அதெல்லாம் ரைட், செகண்டரி. அவன் சந்தோஷமா இருக்கான், விட்டுட்டு போய் அவனுக்கு ஏன் அது வயிறு எரியுது? எதுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சாடிஸ்ட் மாதிரி அதை பார்த்தோன்னையும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஏன் தோணுது? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற எதுவும் கல்ச்சர் அவங்களால முன்வைக்க முடியல. நாத்திகம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா புஷ் பண்ணி ஒரு கல்ச்சரா அவங்களால மாற்ற முடியல. வேற பேரலாவும் எதுவும் அவங்களால கொண்டு வர முடியல. ஸோ குறைந்தபட்சம் மக்களுக்கு தேவை இருக்கு, ரிலிஜனோட தேவை இருக்கு. உலகம் பிறந்ததுல இருந்து ரிலிஜன் இருக்கு. ரிலிஜன், ட்ரக்ஸ், செக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா ஏதோ தேவை அவனுக்கு இருக்கு. சில வீக்னஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும், தேவை இருக்கு, ரிலிஜனோட தேவை இருக்கு. கடவுள் உண்மையா பொய்யா இருக்காரா இல்லையான்னா யாருக்கும் தெரியல. ஆனா மனிதனுக்கு அதோட தேவை இருக்கு, அதனாலதான் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஸோ அப்ப கரெக்டா தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுமா? இப்பயும் பாருங்க, இந்த டிபேட்லாம் இப்ப தீபாவளி அன்னைக்கு தான் பண்ணணும். அதுக்கு பேசாம உங்களுக்கு சொல்ல விருப்பம் தான் சொல்லுங்க, அமைதியா விட்டுருங்க, சிம்பிள். ஆனா ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அவங்களோட ஸ்டாண்ட்ல. ரிலிஜனுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா எல்லா ரிலிஜனுக்கு எதிரான ஸ்டாண்டும் எடுக்கணும். இப்ப ஹிந்துவிசம்ல மூட நம்பிக்கை இருக்குன்னா மற்ற எல்லா ரிலிஜன்லயும் மூட நம்பிக்கை டெஃபினட்டா இருக்கு. ஸோ ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒரு ரிலிஜனுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன், இன்னொரு ரிலிஜனுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஒரு ரிலிஜன் அப்போஸ் பண்ணுவேன், இன்னொரு ரிலிஜன் அப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அது அரசியலுக்காக பண்ற விஷயமா மாறிடுது. உங்க ஸ்டாண்ட்ல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, அது சிக்கல். அது ஏதோ ஒரு டைம்ல பேக் ஃபயர் ஆகும். இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 10 yearsல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டீங்க, இப்ப போக போக அவங்களோட வாய்ஸும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அதை கவுண்டர் பண்ண வேண்டிய தேவையும் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அது அவசியம். அடுத்ததாக கொஞ்சம் அப்படியே வடக்க போயிட்டு வந்துடும். வடக்கில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சர்ச்சைக்குரிய நபர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரக்யா சிங் தாக்கூர், அதாவது முன்னாள் பாஜக எம்பி, போபாலுடைய பாஜக எம்பி, மத்திய பிரதேஷ் அந்த ஒருத்தங்க, இப்போ எம்பி கிடையாது அவங்க. ஆனால் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சர்ச்சையாகத்தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. நம்மளுடைய பெண்கள் நம்ம மதத்தை சாராத ஆண்களோடு பேசுறாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா அவங்களுடைய கால்களை உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ரெகுலரா அவங்க இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் தான். 2019 நினைக்கிறேன் அவங்க காந்தி அவர்களை கொன்ன கோட்சேவை ஒரு பேட்ரியட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது மோடி அவர்களுக்கே சில சிக்கல்கள்லாம் ஏற்படுத்துச்சு. இதுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரக்யா சிங் தாக்கூர் நான் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் அவர் பேசினார். ஸோ அவருக்கே அந்த டைம்ல பெரிய ஒரு சிக்கல் அது ஏற்படுத்துச்சு. எல்லா ஐடியாலஜியிலையும் சில எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. தமிழ் நேஷனலிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் மாடரேட்டா இருப்பாங்க, ரொம்ப பேலன்ஸ்டா சிஸ்டமேட்டிக்கா பேசுவாங்க. சில பேர் எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க,
அடிச்சு தூங்கணும், வெளுத்து வாங்கிடணும் அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அது எல்லா ரிலிஜன்லயும் இருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில இருப்பாங்க, ஹிந்துவிசம்ல இருப்பாங்க, இஸ்லாம்ல இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஐடியாலஜிலும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலவன் எக்ஸ்ட்ரீமா இருப்பான். மாவோயிஸ்ட் நிறைய ஆட்கள் இருக்காங்க. நீங்க இப்ப சும்மா சாதாரணமா இங்க இருப்பான், மாவோயிஸ்டெல்லாம் இருக்க மாட்டான். நீங்க என்ன பேசினாலும் டேய் நீ ஒரு சிஏ ஏஜென்ட்ருவான் நம்மளே பார்த்து. நான் உட்காந்து கூட டீ குடிச்சிட்டு இருக்கேன் 10 வருஷமா, நான் சிஏ ஏஜென்ட்ன்ற. இல்ல உங்க பின்னாடி எல்லாம் யாரோ ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அவங்கலாம் எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸா இருப்பாங்க. நார்மலா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்க ஒரு கான்ஸ்பிரசி, அவங்களுக்கு அவங்க சித்தாந்தம் மேலேயும் அதீத பற்று இருக்கும். ஸோ அதை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடிய ஆட்கள். இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பிஜேபியை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் அவர்கள் பவருக்கு வரார். வாஜ்பாய் அவர்கள் பவருக்கு வரும்போது, பிஎம் ஆகும்போது பெரிய லெவல்ல சிஸ்டம் அவர் மாத்தல. இருக்கக்கூடிய சிஸ்டம்ல அவர் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். மெஜாரிட்டி இல்ல, பெரிய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஸோ இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் எல்லாம் பெருசா அவர் சேலஞ்ச் பண்ணல, மீடியாவை பெருசா சேலஞ்ச் பண்ணல. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்குள்ள அவர் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். ஆனா எப்பவுமே ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்ல, அதுக்கான அந்த சீட்ஸ் ஒன்று சிஸ்டம்குள்ளேயே இருக்கும், சின்ன லெவல்ல இருக்கும். மோடி அப்படிதான் இருந்தார், குஜராத்ல இருந்தார். வாஜ்பாய் பவர்ல இருக்கும்போது மோடி ஒரு சின்ன ஃபோர்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டார். மோடி என்ன மாதிரி இருந்தார், அவர் கொஞ்சம் வாஜ்பாயை விட மோர் ராடிக்கல் இல்லையா, மோர் அக்ரெசிவ் ஹிந்துத்துவாவை பேசக்கூடிய ஆள் அவர். ஸோ பாஜக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது மோடியும் சேர்ந்து ஏறி வரார். அந்த விஷயத்தை இப்ப பார்க்க முடியுது என்னால. இப்ப பாஜக பாஜகன்றதை விட இந்தியாவில் ஹிந்துத்துவா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா இன்னும் தீவிரமான, இன்னும் மோர் ராடிக்கல் ஹிந்துத்துவாவை நோக்கி போகும் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஸோ அதுக்கான ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ எம்பவர் ஆயிருக்காங்க. ஓகே, நம்ம யூபியோட சிஎம் யோகியா இருக்கலாம், இந்த மாதிரி அம்மாவா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இப்போ மோர் அக்ரெசிவ் ஹிந்துத்துவா லீடர்ஸ் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுபோக நிறைய அதிருப்திகளும் இருக்கு. இப்ப மோடி அவர்கள் ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்காரு. குறிப்பா ஃப்ரீபீஸ்லாம் எடுத்துப்போம். பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண விஷயம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி தான் அவங்க பவருக்கே வராங்க. ஆனா இன்னைக்கு பீகார்ல 10,000 ரூபாய் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே 10,000 ரூபாய். ஸோ இப்போ அவங்களும் ஓரளவுக்கு இந்த ஃப்ரீபீஸ் இந்த விஷயங்கள்லாம் அவங்களும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஆம் ஆத்மியெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும்னா அவங்க ஏத்துதான் ஆகணும். ஏன்னா மக்கள் இப்ப எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கோர் ஹிந்துத்துவா ஃபோர்ஸஸுக்கு இதுல நிறைய அதிருப்திகள் இருக்கு. ஸோ இப்போ உள்ள பார்க்கும்போது ஒரு எப்படி மோடி அவர்களும் அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்கல்ல, அது மாதிரி இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதுக்கேற்ற புறச்சூழலும் இப்ப அமைஞ்சிருக்கு. அமெரிக்கால பார்த்தா ரைட் விங் நல்லா வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. யூரோப்ல ரைட் விங் பார்ட்டிஸ்லாம் வேகமா வளருது. அப்படி வேகமா வளரும் போது எல்லாமே ஐசோலேஷனை நோக்கி போறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஐடியாலஜிஸ்க்கு ஐசோலேஷன் இருக்குல்ல, தனிமைப்படல் இருக்குல்ல, அது நல்லா யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ குளோபலைசேஷன் இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஐடியாஸ்லாம் பெருசா வளராது. ஏன்னா ஃப்ரீயா லேபர் அங்க போவாங்க, ஐடியாஸ் இங்க வருவாங்க, அதெல்லாம் ஃப்ரீயா நடந்துட்டு இருக்கும். பட் எல்லாரும் ஐசோலேட் ஆகும்போது, இப்போ அமெரிக்கா ஐசோலேட் ஆனால் நேச்சுரல் நம்மளும் ஐசோலேட் ஆயிரும். ஐசோலேட் ஆகிறோம்னா இங்க ரைட் விங் ஃபோர்ஸஸ்லாம் வளருவதற்கான சூழல் இங்க ஏற்பட்டுரும். ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இப்போ உள்ள எம்பவர் ஆகுறாங்கன்னு பாக்குறேன். ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜை நோக்கி இந்தியன் ஹிந்துத்துவா மூவ் ஆகும் அப்படின்றதுதான் என்னோட பார்வை. இன்னொரு சைக்கிள் இது, தேர்ட் சைக்கிள் இது, ராடிகலைசேஷன் நடக்கும் அப்படின்றதுதான் என்னோட பார்வை. அப்படி நடந்த ஆப்போசிட்லயும் போலரைசேஷன் ஆகும்ல, ஒன்றுபடல் நடக்கும்ல, இங்கேயும் 100% நடக்கும். இப்போ ஹிந்துத்துவ ராடிகலைசேஷன் நடந்ததுன்னா, இல்லைன்னா இந்த ஹிந்துத்துவ கன்சால்டேஷன் ரொம்ப அக்ரெசிவா நடக்குதுன்னா, அது ரீஜனல் போலரைசேஷன் அது ஏற்படுத்தும். இப்போ பஞ்சாப்ல தான் நடந்திருக்கு. பஞ்சாப்ல, காஷ்மீர்ல, தமிழ்நாட்டில் நீங்க எடுத்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி ஏன் வேகமா வளர்ந்துருக்கு, தமிழ் நேஷனலிசம் ஏன் வேகமா வளர்ந்துருக்குன்றதை பத்தி பேசியிருக்கோம். 2016 இருந்து கரெக்டா வளர ஆரம்பிக்குது. 2014 பாஜக பவருக்கு வருது. ஒரு கோஇன்சிடன்ஸ் இருக்குல்ல, 50 வருஷமா தமிழ்நாட்டில் வளராத தமிழ் நேஷனலிசம் கரெக்டா 2016 இருந்து க்ரோ ஆகுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ ஹிந்துத்துவா கன்சால்டேஷன் நடக்கும்போது தமிழ் கன்சால்டேஷன் இங்க நடக்குது. அதுக்கான ஒரு விதை விதைக்கப்படுது.
2016 கரெக்டா ஒரு 2 years கேப்ல. ஸோ ஒரு அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ராடிகலைஸ் ஆகும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அடையாளங்களும் அதே மாதிரி கன்சாலிடேட் ஆகும். முஸ்லீம் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இப்போ ஒவைசி மாதிரியான ஆட்கள்லாம் ஏன் ஸ்ட்ராங் ஆகுறாங்க? ஏன்னா இப்போ சாதாரண காங்கிரஸ் பார்ட்டி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அகிலேஷ் யாதவ் மேல நம்பிக்கை இல்லை, லல்லு மேல நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்க மோர் அக்ரெசிவ் ஒவைசியை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இஸ்லாமிக் ராடிகலைசேஷனும் அங்க நடக்குது, தமிழ் ராடிகலைசேஷன் இங்க நடக்குது, பஞ்சாப்ல அந்த விஷயம் நடக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ராடிகலைசேஷன்ன்றது எல்லா தரப்புலையும் நடக்கும், அதுவும் பேரலா நடந்துட்டு. இது கூட இப்ப இந்தியாவில மட்டும் நடக்கலையே, யூஎஸ்லயும் நடக்குது, யூரோப்லயும் ஒவ்வொரு நாடுகளையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ 29ல அது எதிரொலிக்கின்றீங்க, எப்படி பாக்குறீங்க? 29ல தெரியல எனக்கு. ஆக்சுவலா பாஜகன்ற அந்த கட்சிக்குள்ளேயே இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுமா, அது எந்த ஃபார்ம்ல வரும்னு தெரியல. ஆனா ஹிந்துத்துவ ராடிகலைசேஷன் நடக்கும். எப்பவுமே ரைட் விங் ஐடியாலஜிஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல மைல்டா ஆரம்பிப்பாங்க, ஆனா போக போக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும்ல. அதுக்கு எண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். லிபரல் ஐடியாஸுக்கும் ஒரு எண்ட் இருக்கும், இந்த மாதிரியான ரைட் விங் ஐடியாஸுக்கும் ஒரு எண்ட் இருக்கும். அது எல்லாத்துக்குமே எண்ட் இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ இப்போ சில அதிருப்திகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா அடுத்தது இன்னும் அல்ட்ராவா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ இன்னொன்று கேட்குறேன், இப்போ கம்யூனிசம் வந்து மார்க்ஸ் பேசும்போது தெரியாது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகள்ல, மார்க்ஸ் பிறந்து ஒரு 100 ஆண்டுகள்ல ரஷ்ய புரட்சி உலகத்தையே மாற்றி போட்டுருச்சு அப்படியே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு ரொம்ப கிராஃப் கீழே இறங்கிடுச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளே ரொம்ப தேஞ்சு இல்லை, நிறைய இடங்கள் இல்லாமல் போன சூழல்லாம் ஏற்பட்டுருச்சு. இந்த கிராஃப் திரும்ப ஏறுமா அப்படின்னு கேட்குறேன் நான். அவ்வளவுதானா? ஒரு சித்தாந்தம் ஒரு கிராஃப் ஏறி இறங்கிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதானா, இல்ல திரும்ப ஒரு கிராஃப் ஏறுமா? இப்போ ஒரு ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல வளர்ந்து வரும். நேஷனலிசம் இப்போ இருக்கக்கூடிய புது கான்செப்ட் தான். ஒரு 600 years பட் நேஷனலிசம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இருந்த விவசாயிக்கு தேசியம்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகே, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மன்னர் இருப்பாரு. சரி, இந்த மன்னரோட ஆட்சிகள் நம்ம இருக்கோம்னா ரைட்டு, நேத்து அவர் என்னோட நிலத்தை கைப்பற்றிட்டாரு, இன்னைக்கு இவரு கைப்பற்றிட்டாருன்னா இவர்கிட்ட போயிருவேன். எனக்குன்னு பெரிய நேஷனலிஸ்டிக் அவேர்னஸ் எனக்கு பெருசா அந்த காலத்துல இருக்காது. இன்னைக்கு அந்த விஷயம் ஏற்பட்டிருக்கு. கம்யூனிசமும் எப்படின்னா, கம்யூனிசம் ஆஸ் an ஐடியாலஜி முடிஞ்சிருச்சு, அது ஏறிலாம் வரப்போறது கிடையாது. ஆனா அது இன்னைக்கு வேற ஃபார்ம்ல இருக்குன்னு நான் பாக்குறேன். நேத்து கம்யூனிசம்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு LGBTQ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற லிபரல் ஐடியாஸ் அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸ் இன்னொருத்தன் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, லிபரல் ஸ்பேஸ், அது என்னைக்குமே இருக்கும். கம்யூனிசம்ன்ற பேர்லாம் வேற ஒரு பேர்ல இருக்கும் அது. அதே மாதிரி ரைட் விங்கும் அப்படிதான். இன்னைக்கு இருக்கிறவன் டைரக்டா ஹிட்லரோட பேரை யூஸ் பண்ண மாட்டான், ஆனா வேற ஒரு ஃபார்ம்ல ரைட் விங் வந்து இன்னைக்கு வேற ஒரு நியாயங்களை பேசுறான். ஹிட்லர் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஹிட்லர் பேசினதெல்லாம் நியாயமா தானே பட்டிருக்கும், அதனாலதானே மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஹிட்லர் நிறைய தவறுகள்லாம் பண்ணி பெரிய ஒரு டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரோட பேரை டைரக்டா யூஸ் பண்றது இல்ல, வேற சில நியாயங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா ரெண்டு அரசியலையும் பார்த்தா ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கும். ஸோ எப்படி பாக்குறேன்னா, லிபரல்ஸுக்கு ஒரு விதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் அவன் ஒரு ரூட்ல டிராவல் பண்ணி வந்திருக்கான். அதே மாதிரி வலதுசாரிகள் பார்த்தோம்னா அவங்களும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட்ல டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. வேற வேற நேம்ல வேற வேற காலகட்டங்களில் சண்டை போட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. சில காலகட்டங்கள்ல இவங்களோட லெஃப்டோட கைகள் ஓங்கி இருக்கும், சில காலங்கள்ல ரைட்டோட கைகள் ஓங்கி இருக்கும். சில நாடுகள்ல லெஃப்டோட கை ஓங்கி இருக்கும், சில நாடுகள்ல ரைட்டோட கை ஓங்கி இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் பார்த்தோம்னா எப்பவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அதான் இப்போ மார்க்ஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சொல்லுவார்னா, உலகத்தோட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உழைக்கும் வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்குமான மோதல் தான் ஒரு இட்டர்னல் ஸ்ட்ரகிள் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. கேபிட்டலிஸ்ட் கிளாஸுக்கும் ஒர்க்கிங் கிளாஸுக்குமான ஸ்ட்ரகிள். ஸோ இப்போ பழைய ஈஜிப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருந்த மன்னர் இவங்கெல்லாம் ஒரு கிளாஸு, கீழே இருந்தவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்குள்ள சண்டை. அதுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவ சிஸ்டம்ல பிரபுக்கள் ஒரு குரூப்பு, கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க ஒரு குரூப். ஸோ அவங்களுக்குள்ள மோதல் அப்படி அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வேற வேற ஃபார்ம்ல அது இருக்குமே தவிர சண்டை இட்டர்னலா போயிட்டே தான் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது அதான் தோணுது. நேற்று அவன்லாம் கம்யூனிசம் பேசினானா அவன்லாம் இன்னைக்கு LGBTQ அது இதுன்னு வேற ஒரு டோன்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கம்யூனிசம்கான ஸ்பேஸ் இல்லை, பொலிட்டிக்கலா கம்யூனிசம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஐடியாலஜி எடுத்து சண்டை போட முடியாது. ஓகே, இப்போ இந்துத்துவாவும் அதே தான்.
ஒரு கிராஃப் ஏறுது, இறங்கிடுச்சா திரும்ப ஏறாதுன்றீங்களா? ஹிந்துத்துவான்றது எப்படி கம்யூனிசம் ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, அது மாதிரி இப்போ இந்த காலகட்டத்துல அது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஐடியாலஜி. ஹிந்துத்துவான்றது என்னைக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது ஹிந்துத்துவாக்கு மட்டும் கிடையாது. இப்ப நான் தமிழ் நேஷனலிசம் பேசுறேன், இதுவுமே பெர்மனண்டா இருக்கும்லாம் சொல்ல முடியாது இல்ல. இந்த காலகட்டத்துல அதுக்கான தேவை வருது, நாளைக்கு அது காணாம போயிடும். வேற ஒண்ணு ரிப்ளேஸ் பண்ணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஐடியாலஜிஸ் தானே. நேத்து இல்லையே தமிழ் நேஷனலிசம். ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹிந்துத்துவா இல்லைல்ல, அது வேற பேர்ல இருந்திருக்குன்றீங்க. அந்த ஸ்பிரிட் வேற ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்ல இருந்திருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது இருக்கும்.